வெஜ் குருமா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி 1 கப்பு. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வேக போட்டிருக்கேன். வெஜிடபிளாக வெந்துச்சு. ஸ்டவ்வை அணைச்சிடுறேன். குருமாக்கு அரைச்சிக்க தேவையானது 4 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 2 முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச விழுந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணுறேன். குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம், சோம்பு 1/4 ஸ்பூன், ஒரு பட்டை உடச்சி வச்சுருக்கேன், ஸ்டார் சோம்பு உடச்சது, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி 1, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற அளவு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெஜிடபிள் மிக்ஸில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெஜ் குருமா சப்பாத்தி கூட சர்வ் பண்ண ரெடி.